நம்ம க்ரூஸ் ஷிப் கரேபியன் தீவிலிருந்து கிளம்பி 5 நாள் கடல் பயணத்துக்கு அப்புறம் ஆப்பிரிக்கன் ஐலாண்டு கண்ட்ரியான கேப் வெர்டே கண்ட்ரிக்கு வந்திருக்குங்க. என்னது ஆப்பிரிக்காவா அப்படின்னு ஆசையாக கிளம்பி வெளியே வந்தா நம்ம செக்யூரிட்டி ஆஃபீஸர் தம்பி ஆப்பிரிக்கா சூதானமாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அமைச்சாரு. அப்படியான்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்னா வெளியே போனோம். வெளியே வந்ததுலேருந்தே ஒரு ட்ரை ஃபீலிங் தான் இருக்கு. என்னடா அப்படின்னு கேட்டா, இங்க இருக்க மலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாக்காகவும் ட்ரையாகவும் இருந்தது. அது காரணம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எரிமலை மலைகள். ஸோ அதனால நீங்க இடமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை ஃபீலிங் தான் கொடுத்தது. சரி, ஓகே, சிட்டி சென்டருக்கு போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கடலோரமாகவே மிதமான வெயிலையும் மிதமான காட்டுலையும் அப்படியே நடந்து போனோம். சிட்டி சென்டர் போனதுக்கப்புறம் நடந்து வந்த டயர்டில் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே, ஒரு ஹோட்டலை கண்டுபிடிச்சி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் பட்ட பாடு இருக்கே, பாதி நேரம் ஹோட்டலை கண்டுபிடிக்கிறதுலே போயிடுச்சு. சரி, ஒரு வழியாக ஒரு ஹோட்டலை கண்டுபிடிச்சி எல்லாரும் ஒன்று ஆர்டர் பண்ண, நான் ஒரு ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு போர்ச்சுகல் டிஷ்ஷு, அந்த பேர் வாயில் கூட நுழையில, ஃபிஜியாட்டான்னு சொல்கிற ஒரு போர்ச்சுகல் டிஷ்ஷை ஆர்டர் பண்ணி அதை வந்து வாயில் கூட வைக்க முடியாத நிலமாயிடுச்சு. ஏன்னா அது ஒரு மிக்சடு சீ ஃபுட். அது எல்லா கடல் பிராணிகளும் கலந்து ஒரு பீன்ஸ்லாம் போட்ட ஒரு டிஷ்ஷு. பார்க்கும்போது நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது, ஆனால் அதை சாப்பிட முடியல. நமக்கு தான் சாப்பிட முடியலன்னு பார்த்தா அது யாருக்குமே சாப்பிட பிடிக்கல. ஒரு வழி அவங்க கொடுத்த ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரையும் ரைஸும் வச்சு சாப்பிட்டு பாதுகாப்பாக திரும்பவும் கப்பல் வந்து சேர்ந்துட்டாங்க.